முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. அடே டே பொண்ணே தோத்து போரும் போலடா. அந்த அளவுக்கு லேடி கெட்டப்ல வேற லெவல்ல இருக்கு. டே மச்சி, பேசாம நீ பொண்ணா பிறந்திருக்கலாம்டா. உன்னையவாது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்திருப்ப. தலை எழுத்து. அவனை பிஞ்ச செருப்பாலே அடிப்பேன். என்னை என்ன ஒரு காரியத்தை நீ பண்ண வச்சுட்டு இப்ப பெரிய இவனாட்ட பேசிட்டு இருக்க. இதுல ஸ்லீவ்லெஸ் ஏன் நார்மல் பிளவுஸ்லாம் நாங்க போடக்கூடாதோ? கருமம், எப்படித்தான் பொம்பளைங்க இந்த சேலை கட்டுறாங்களோ. எரிச்சலா வருதுடா. எத்தனை நாளைக்கு அப்படி நான் நடிக்கணும்? என்னடா ஆம்பளை மாதிரி பேசுற, பொம்பளை மாதிரி பேசுற? நீ லேடி கிட்ட போட்டிருக்க. நீ கண்டிப்பா செருப்பாலே அடி வாங்குவ. டே ஏன்டா அப்படி படுத்துற? எவ்வளவு நாளைக்கு இந்த லேடி கெட்டப்பு? ஜஸ்ட் ஃபார் 1 month. என்னது 1 மாசமா? டே டே என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? டே என்னால முடியாதுடா. ஏதோ இன்னைக்கு ஒரு வாரம் வேணா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள பிரச்சனையும் முடிங்கடா. இப்படி 1 மாசம்லாம் போட சொன்னா நான் செத்துருவேன்டா. இந்த சேலையில எப்படிதாவது புடுங்க கட்டுறாளுங்களோ. நான் வேணா கட்டி விடுறேன். டே 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 நான் ஆம்பளை, ஞாபகத்துல இருக்கட்டும். மச்சி, நீ ஆம்பளை தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ எனக்கு பொண்டாட்டி, சரியா? அப்படித்தான் நீ நடிக்க போற. எனக்கே ஒரு மாதிரி கிளுகிளுன்னு இருக்கும் போது பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ யாருக்கு போலாமா? ஐயோ கடவுளே, உனக்கு பொண்டாட்டியா நடிக்க வந்து உன் நிஜமான பொண்டாட்டி ஓடி போயிட போறா. டே நீ சும்மா இரு. பைத்தி மாதிரி பண்ணிட்டு இருக்காது என்ன? அவ மட்டும் நீ வெறுப்பேத்துவ, நான் அவளை வெறுப்பேத்த கூடாதா? நான் அப்படிதான் பண்ணுவேன். நீ வா. ஏதோ ஒண்ணு குறையுது. தாலி ஓகே, பொட்டு ஓகே, குங்குமம் சரி, நானே வச்சு விடுறேன். நான் ஒன்னும் பொண்டாட்டி இல்லடா, இன்னும் குங்குமம் வைக்கிற? ஏய், இப்ப இருந்து நீ என் பொண்டாட்டிடா. இப்ப பாரு. நம்ப முடியாது. ஒருவேளை நீ என்னை கை விட்டுட்டீனா இப்பதான்டா தெரியுது. எல்லா கல்யாணம் ஆனவங்க பாட்டை கொடுத்து கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சா ஒரே மாசத்துல பொண்ணுட்டே கழட்டி விட்டுருவீங்களா? இப்பதானே தெரியுது. ஏய், நான் அப்படி இல்லடா. நான் பேசிக்கலி டீசென்ட். சரி, பாட்டு முடியட்டும் கொஞ்ச நேரம். ஓமா, இன்னைக்கு எந்த செருப்பால அடி வாங்க போறேன்னு தெரியல. மவளே, அந்த பொண்ணு இசை மட்டும் கண்டுபிடிச்சது ஓமா தலையில ஒரு மட்டும் இருக்காதுடி. அவ கண்டுபிடிச்சாதானே? கண்டுபிடிக்காத மாதிரி நீ தான் நடிக்கணும் என்ன? நான் ஸ்கெட்ச் மட்டும்தான் போட்டு தருவேன். நீ தான் அதுல படம் வரைஞ்சு அழகா கலர் அடிக்கணும். ஓகே? என்ன விளக்கணையோ வந்து தொலை. என்னக்கா வேணும்? காய்கறி வாங்க வந்தேன். பார்க்கவே நல்லா அம்சமா சிரிச்ச மகமா இருக்கியதா. காலையில இப்படி ஆளுகளை பாக்குறதுக்கெல்லாம் கூடத்திலே வச்சிருக்கணும். ஏன்னா காலகாத்தாலே யாராவது சிரிச்ச முகத்தோட பொம்பளை கடைக்கு வந்தாங்கன்னா அன்னைக்கு மகாலட்சுமி நிரஞ்சகரமா தானே இருக்கும். அண்ணே, நம்மளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கட்டும் வாழ்க்கையில எப்போதுமே சிரிச்சுக்கு இருந்தா அந்த பிரச்சனை கூட நம்மளுக்கு சிரிப்பாத்தையும் போகும். சூப்பரா பேசுறதா. உன் பேர் என்ன? இப்பதான் உன்னை பாக்குற. மதுரக்காரி என்ன? ஆமா, மதுரக்காரிதான். இது வரைக்கும் மார்க்கெட்டுக்குலாம் வந்தது கிடையாது. இதே முதல் தடவை வந்திருக்கேன். மதுரக்காரிதான். ஆனா இந்த ஊர் இல்ல, பக்கத்து ஊரு. இப்ப கல்யாணம் முடிச்சு இங்க வந்திருக்கேன். முத்துவேலு தெரியுமா? அவங்களோட மருமகனே நானே. ஓஹோ, அந்த ஆளோட மருமகளாக்கும். சரி சரி, எப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படிப்பட்ட மருமக பத்தியா? அதே நேரங்காலங்கிறது. சரிதா, என்னக்கா வேணும் சொல்லு. என்ன காய்கறி வேணும்? இப்ப சொன்னிய பத்தியலா, அதுவே உண்மை. நல்லா இருக்கவங்களுக்கு நல்லா இல்லாத வாழ்க்கை, நல்லா இல்லாதவங்களுக்கு நல்லா இருக்கிற வாழ்க்கை. இதுதானே வாழ்க்கை. என்னதான் பண்ண சொல்ற? இதான் காலகாலமா நடந்துருக்கு. ஆனா நீ நல்லா சிரிச்ச முகத்தோட அம்சமா இருக்கதா. உன் பேர் என்னன்னு கேட்டி? மீனாட்சி. அடி ஆத்தி, அந்த மதுரை மீனாட்சியே வந்து நிக்கிற மாதிரில நின்னுட்டு இருக்கா. நல்ல குணம் உனக்கு, நல்லா இருப்ப. சரி, என்ன காய்கறி தேவைன்னு சொல்லு. கவுச்சி எடுப்பிட்டு பார்த்தா காய்கறி மார்க்கெட் கூட்டிட்டு வர என்ன பண்ண சொல்லிருக்க? அந்த அளவுக்கு கவுச்சி இறக்க மாட்டேங்குற. ஒயாம கவுச்சியை எடுத்து எடுத்து போட்டு செஞ்சுக்கிருந்தா செருக்கு வைக்கத்தானே செய்யும். அதே இப்ப காய்கறி வாங்கி வந்து காய்கறி வகையெல்லா போட்டு குழம்பு வச்சு கொடுக்கணுமா வெண்ணைக்கு? சரி, விரசம் வா. எதுக்கு அங்க பாத்துக்க இருக்க? கொஞ்சம் திரும்பி பாரு, யார் நிக்கிறான். சிலிப்பிக்கு இங்க என்ன வேலையா? இங்கதான் இருக்காளுங்களா? இந்த ஊருக்குள்ள தான் இருக்காங்க இவளையே. ஆமா, இந்த ஊர் விட்டு போனவங்க இந்த ஊருக்குள்ள தானே இருப்பாங்க. நாம வீட்டை விட்டு தான் போயிருக்காங்க தவிர அவங்க இந்த ஊரை விட்டுல போக கிடையாது. இன்னொரு விஷயம் தெரியுமா?
இட்லி கடை வச்சிருக்காங்க நான் புருஷன் பொண்டாட்டியும். நேத்து உன் புருஷன் போய் குடிச்சு போட்டாங்க வம்பளு தெரியும். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஆமாமா, இது பெரிய ராணுவ ரகசியம் பாரு, இதை கூட தெரிஞ்சுக்க முடியாதாக்கா. உன் புருஷன் நேற்று குடிச்சு விட்டு வளர்த்து கிடங்க. நீ என்னத்த சொல்ல? சரி இப்ப என்ன பண்ண சொல்ற? அவளை நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது. என்னென்ன பேசிருக்கா தெரியுமா? இனி எம்பிட்டு ஏமாத்திருக்கா தெரியுமா? 2 ஏத்திட்டு வந்தா அடங்குவா. வா போவோம். ஏ பைத்தியக்காரி, சந்த கடை திட்டுக்கிட்டு வாங்கி போடாத. இப்ப காயில எம்பிட்டு ரேட் நீ? என்னடி சிலிப்பி, இந்த ஊரை விட்டு நீ போகலையாக்கும்? இங்கேதான் சுத்திக்கு இருக்க போல. உனைய அடிச்சு தோரத்துல வீடு ஊரை விட்டு போயிருப்பேன் நினைச்சேன். என் பிள்ளைய மயக்கி கல்யாணம் முடிச்சுக்கிட்டு என் பிள்ளைய எங்க கிட்ட இருந்து பிரிச்சு விட்டீல, நல்லா இருப்பியாடி நீ? இப்ப ஆட்டிக்கிட்டு காய்கறி வாங்க வந்திருக்க, வெக்கமா இல்ல? ஒரு 4 இடத்துக்கு வந்துட்டு போறவருக்கு வெக்கமா இல்ல? எங்க பிள்ளைய மயக்கி கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அவனை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டு என்ன ஒரு தெனா விட்டு பேச்சு, எம்பிட்டு பேச்சு பேசுன. உனையெல்லாம் பார்த்து சும்மா விட சொல்றியா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வசதியான வீட்டு பயிலையா மடக்கி கல்யாணம் முடிச்சு கூட்டு போயிட்டேன். எங்கடி என் புள்ள? என்ன உன்ட்டதே பேசிக்கிறேன்? என்னமோ தட்டின சாணி எனக்கு நினைக்கிருக்க என்ன? என்ன பல்ல காட்டுறா? நம்ம பேசுனது எது கோவம் இல்லாம இருக்குமோ, ஒருவேளை பழைய மாதிரி மாத்தி விட்டுருவாளோ? என்னடி என்ன வெண்ணைக்கு பல்ல காட்டி இருக்க? என்னடா இன்னும் என் மாமிய கிளவிய காணாமேன்னு நினைச்சேன். நானும் உங்களை பாக்கணும்னு நினைச்சுக்கிறேன் மாமியாரே, பார்த்துட்டேன். என்ன மீனாட்சி அழுதுக்கு இருந்தா, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா, ஐயோ அப்படியே உடஞ்சு போயிருவா அப்படின்னு நினைச்சீங்களோ? அப்படிலாம் ஒரு நினைப்பு இருந்தா தூக்கி போட்டுருங்க மாமியாரே. நான் மீனாட்சி. என்ன நான் அன்னைக்கு அழுக வேண்டிய சூழ்நிலைனா அந்த இடத்துல என் புருஷனை என்னால் விட்டு கொடுக்க முடியாது, அதுக்காகவே அழுதே. மற்றபடி எப்போதுமே மீனாட்சி. அடடே வாடி என் பெரியம்மா. ஐயோ சாரி மன்னிச்சுக்கோங்க மாமியாரே, ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. வாங்க என் ரெட்டை குடும்பி பெரிய மாமியாரே, எப்படி இருக்கிய? பார்த்து நாளாச்சே, நல்லா இருக்கியலா? உடம்பு சுகமா இருக்கா? உடம்பு சுகமாக்கி விளையாட்டு நினைப்போம். இது வரைக்கும் அந்த எண்ணம் இல்ல, இனி மாத்திக்கலாம்னு இருக்கேன். வேணா உடம்ப நல்லா சுகமா ஆக்கி விடவா? நான் எப்படிப்பட்ட ஆளுண்டு உங்க தங்கச்சி கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. என்ன சின்ன மாமியாரே, சரிதானே? என்னடி நக்கலா போச்சா? வெளியே வந்திருக்க எதுவும் பேச மாட்டேன்னு நினைச்சிருக்கியோ? எல்லா இடத்துலயுமே நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நானுமே மாமியாரே எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். கொடுத்தா எங்களுக்கும் திருப்பி கொடுக்க தெரியும். ஆனால் நாங்கள் வாய் முடிக்கோம்னா நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி அசிங்கமானவங்களாம் கிடையாது. என்ன எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு ஒரு நடைமுறை இருக்கு. எப்படி எடுத்த எல்லா இடத்துலையுமே உங்களை மாதிரி சீர் கட்டி வம்பெழுத்துட்டு வாரதுக்குலாம் நாங்கள் ஒன்றும் கிடையாது. அதனால சோழியை பார்த்துக்கிட்டு உங்க வாயை பொத்திக்கிட்டு கிளம்புங்க. ஏய் என்னடி மாமியாருக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறியா? நீ மட்டும் மரியாதை தெரியாதவ? ரெட்ட குடும்பி மாமியாரே, முதல்ல உங்களுக்கு மட்டும் மரியாதை தெரியுதா? சொல்லுங்க பாப்போம். நான் எம்பிட்டு டீசெண்டா மாமியார்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். என்னை நீங்க எம்பிட்டுலாம் அவமானப்படுத்துறீங்க. ஆனா மாமியார்ன்ற பேச்சுக்கு மறு பேச்சு பேசுறேனா? நீங்க மட்டும் என்ன எப்படி கூப்பிடுறியா? அடியே வாடி போடி என்னென்னமோ சொல்லி கூப்பிடுறீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா? அப்ப யாருக்கு இடத்துல மட்டும் மரியாதை இல்ல? அண்ணே நீங்க சொல்லுங்க. சரியா சொல்றா, மரியாதைங்கிறது பெரிய ஆளு சின்ன ஆளுலாம் கிடையாது. யாருக்கு மரியாதை வேணாலும் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். சரியா சொன்னீங்க. அப்ப நீங்க எப்படி கூப்பிடுங்க? நீங்க நான் மாமியாரே தானே கூப்பிட்டேன், அப்ப நீங்க என்ன கூப்பிடணும்? மருமகளேன்னு தானே கூப்பிடணும். ஏன் மாமியாரே முன்னெல்லாம் மருமகன் சொல்லி வந்துகிட்டே இருப்பிய, இப்ப என்ன சொல்லுங்க பாப்போம். முதல்ல நான் சொத்து எழுத்தாருங்கன்னு வாயை பொழந்துகிட்டுல வந்திய. மாமியாரே என்னை பத்தி நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உசுரோட இருக்கிற உங்களவே பாடையில ஏத்துறவன் நானு. அப்புறம் இப்ப கொண்டு போய் சுடுகாட்டுல மண்ணுக்குள்ள போச்சு. மாமியாரே அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் எனக்கு பேசுறதுக்கு உரிமை இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் பேச முடியல. ஏன்னா அந்த இடத்துல நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். அதனால எனக்கு வேற பேச முடியல, நான் அமைதியாக இருந்துக்கிட்டேன். ஆனால் இது ஏன் இடம், பொது இடம். என்ன எப்படி வேணா பேசுவேன். நான் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்குலாம் யாருக்கு எதுவும் கிடையாது. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையே ரொம்ப கேவலமாக இருக்கும். என்ன உங்க புருஷர் நேற்று எங்க வீட்டுக்கு வந்தாரு, என்ன அசிங்கமா பேசினாரு. இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த ஆளோட புத்தியே அதுதான். அதனால அந்த ஆள் அப்படித்தான் பேசும். அதை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். என்ன இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கிறேங்க. உங்களை மாதிரி எம்பிட்டு கேவலமான மாமியார் இருந்தாலும் சரி, உங்க புருஷ மாதிரி எம்பிட்டு அசிங்கமான மாமனார் இருந்தாலும் சரி, எதை நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன். என்னோட வாழ்க்கையோட பயணம் போய்கிட்டே இருக்கும். அதில் நடுவில் யார் வந்தாலும் சரி, யாரையுமே கண்டுக்க மாட்டேன். ஏன்னா என் பாதை தனி பாதை, நேர் பாதை. அதில் குறுக்க போகணுமா இல்லை சைடில் போகணுமாங்கிறது என்னோட விருப்பம். அதில் வேற யாவனையும் தலையிட மாட்டேன். என்ன நேர் பாதை, நான் பாட்டில் போய்கிட்டே இருப்பேன். குறுக்க யார் வந்தாலும் கவலைப்படணும்னு எந்த அவசியம் இல்லை. என்ன உங்களுக்குன்னே எந்த வீட்டை விட்டு என்னையும் என் புருஷனையும் வெளியே போக சொன்னீங்களோ அதே வீட்டில் திரும்ப நான் வருவேன். உங்கள் வாயாலேயே உள்ள வாமா மருமகளேன்னு கூப்பிட வைக்கல. என் பேர் மீனாட்சி கிடையாது. இது நான் உங்களுக்கு விடுற சவால்னே வச்சுக்கிறேங்க. என்ன நான் சவால் விட்டா அதை கரெக்டாக செஞ்சு போடுவேண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன ஏன்னா சவாலுக்கு பிறந்தவனா. என்னை பெற்றவங்க வேணா எவனா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனால் என்னை வளர்த்தவங்க எனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கை
மரியாதை இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அதை மட்டும் நான் சரியா செய்வேன். பெத்தவங்களை விட வளர்க்குறாங்க தெரியுமா, அவங்க தான் நம்மளுக்கு கடவுளுக்கு சமம். ஏன்னா நல்லது கெட்டதை சொல்லி வளர்க்குறவங்க தான் ரொம்ப 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 முக்கியமான ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில. அதே மாதிரி தான் என் வாழ்க்கையில இருக்கிறவங்களும். புரியுதா? கண்டிப்பா உங்க வாயாலேயே என் வீட்டு படியேறி வந்து வாமா மருமகளேன்னு கூப்பிட வைக்கல, கூப்பிட வைப்பேன். இது மீனாட்சியோட சவால். வரட்டுமா? என்ன பெரிய மாமியாரே, வரட்டுமா? வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்கள் கூட மறந்து போக வாய்ப்பு இருக்கு. ஆனா மோசமான நினைவுகள் எப்போதுமே மறக்க போறதில்ல, அது மாற போறதும் கிடையாது. அணையா நெருப்பா நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதை யாருனாலையும் அணைக்க முடியாது. வாரேன் வாரேன் ரெட்ட குடும்பி. மருது மச்சான், என்னது இது? எதுவுமே பேசாம கொல்லாம இப்படி வந்து செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும். ஏலே வெண்ண, இப்ப எதுக்கு அழுதுக்கு இருக்க? இது தெரியாம தான் கேக்குறேன். வளகாப்பு தானே பண்ண வந்திருக்கோம். வெறி இவங்களாட்டு 2 பேரும் அழுதுக்கு இருக்கீங்க. சொல்லு, பல்ல காமிச்சுக்கு இருக்க. ஏம்பல இப்படி எதையுமே கேட்காம கொல்லாம வந்து இப்படி செஞ்சுக்கிட்டியே. டா எதுக்கு அழுதுக்கு இருக்க? மாசமா இருக்கப்பல அழுகலாமா? வளகாப்பு போட வந்திருக்க இப்படி அழுதுக்கு இருக்கீங்க ஆளாளுக்கு மாத்தி மாத்தி. ஏன் அப்பதா ஏன் இப்படி செய்றிய? இல்ல நாங்க 2 பேருமே ஒரு அனாதை மாதிரிதே. அப்பதாவே கல்யாணம் முடிச்சு வச்சுச்சு. இனி எங்களுக்கு இதெல்லாம் யார் செய்ய போறான்னு நினைச்சேன். ஆனா இப்படிலாம் வந்து செய்வேன்னு எதிர்பார்க்கல. வாயிலே போட போறேன் பாரு. அனாதையாம்ல, அனாதை இருக்காங்கன்னு நாங்களே எதுக்கு இருக்கோம்னு நான் கேக்குறேன். அப்பெல்லாம் ஒரு நாள் நினைக்காத அறிவு. உனக்கும் தயா அப்பெல்லாம் ஒரு நாள் நினைக்கவே கூடாது. இந்த உலகத்துல எல்லாருமே அனாததை என்ன, ஏன்னா யாரோ ஒருத்தர் அன்புக்கு ஏங்குற எல்லாருமே அனாதைன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாருமே அனாததை, புரியுதா? நமக்கு இதை செய்ய மாட்டாங்க அதை செய்ய மாட்டாங்கலாம் நீங்க என்னைக்குமே நினைக்க கூடாது. சொந்த மதம் இருந்தா எல்லாத்தையும் செய்யத்தான் வேணும். சிலர்ல சொந்த மதம் சொல்லிக்கிட்டு சும்மா உருட்டிக்கிட்டு தர்றாங்க. அவங்களுக்கு மத்தியில் இதெல்லாம் பரவாயில்ல. கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டுட்டு செய்யணும்னு நினைச்சா நீங்க எல்லாம் செய்யவே விட மாட்டீங்க. என்ன அப்பதான் செஞ்சுக்கிறோம், 9 மாத்துக்குள்ள செஞ்சிரும், 8 மாத்துக்குள்ள செஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நீங்க உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க. எதுவுமே பேசாம நாங்களா செய்யணும்னு முடிவெடுத்து செய்யறோம். அதுக்குன்னு ஒரு வாரத்தை கூட சொல்லாமலே செய்வீங்களா? படக்குன்னு வந்து எல்லாத்தையும் வச்சுப்பட்டு வளகாப்பு பண்ணணும்னு சொல்லி இப்படி உட்கார வச்சுக்கிட்டீங்க. சில விஷயங்கள்லாம் திடீர்னு நடக்கிறப்பதே அது நல்லா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம பேசி வச்சுட்டு செஞ்சோம்னா அது விளங்கவே விளங்காது. சரி, வளகாப்பு போடும்போது இப்படித்தான் அழுவியலா? அவங்க அழுகிறதுல தப்பில்லை தம்பி. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியுமான்னு நினச்சிக்க இருந்தோம். ஏன் நானே அத்தாச்சி கூட பேசிக்கிட்டே தான் இருந்தோம். ஆனால் இதுக்கான ஒரு ஸ்டெப்பு நாங்கள் எடுத்தே வைக்கல. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இன்னைக்கு செய்யணும்னு நினச்சிய பற்றிலாம் உங்கள் மனசு யாருக்குமே வராது. ஆளாளுக்கு எதுக்கு இதவே பேசிக்கிட்டே இருக்கீங்க? அடுத்தடுத்துன்னு போக வேணாமா? வந்தோம் செய்யணும்னு தோணுச்சு, எல்லாரும் பேசணும், இப்போ செய்ய போறோம். இப்போ இதுல என்ன இருக்கு? மாத்தி மாத்தி பேசிக்கிறதாப்புல மட்டும் எல்லாமே மாறிடவா போகுது? நாங்க இருக்கோண்டு என்னைக்குமே நினைங்க. சொந்தக்காரவங்க சும்மா வாயில பேசிட்டு போறவங்களே எங்களெல்லாம் நினைக்கவே வேண்டாம். எல்லாருமே எப்போதுமே ஒரே மாதிரி செய்யற மாதிரி தான் நாங்களும் செய்வோம். என்ன, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அழாதடா, வேணா லேடி கட்ட போட்டுட்டு வாரியா? நீ நானும் உட்காந்து வளகாப்பு பண்ணிக்குவோம். மாமா பல்ல காட்டிக்க நினைக்காதீங்க. அப்புறம் ஏமாறுது பேசாம இருங்களேன். அவகிட்ட வம்பளுக்காம இருக்க முடியலையே என்ன? அவகிட்ட வம்பளுக்கிறதுக்காக இல்ல, இங்க பேசிக்கிருக்கேன் நானு. சொல்லுடா, அன்னைக்கு நீ லேடி கட்ட போட்டது எம்பிட்டு அம்சமா இருந்துச்சு தெரியுமா? என் பொண்டாட்டியே தோத்து போயிருவாடா, அப்படி இருந்து நீ. சந்தோஷ் அழுகாதையா, நல்ல விசேஷம் நடக்கும்போது அழுதுக்கு இருக்க. வளையல் அடிச்சின்ன கையில் சின்னுங்கும் படி வாட்டங்களே
தங்க தங்க வளையல் அடி தங்கி கையில் மின்னும்படி போட்டுங்களே ஆராரோ பாட்டு சத்தம் கேட்க போகுது வீடெல்லாம் ஆத்திவோ மகனை பத்தி பேச போகுது ஊரெல்லாம் கேட்க போகுது 5வது மாசத்துலயே உனக்கு வளர்ப்பு போட்டாங்க. நீ கவலைப்படாத. அழுகாதப்ல, அழுது பாரு மேக்கப் புறம் போக போகுது. எம்பிட்டு கஷ்டப்பட்டு என் நாத்தனார் போட்டிருப்பா. அதெல்லாம் இல்ல, என் அத்தாச்சிதையும் போட்டு விட்டாங்க. அவங்க போட்டது அழிஞ்சிடக்கூடாது. அதெல்லாம் இல்ல, தாமரையும் போட்டுச்சு. அதெல்லாம் இல்ல, அத்தாச்சிதையும் மேக்கப் போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட். அம்பிட்டு அழகா போட்டிருக்காரு. அதெல்லாம் கிடையாது, தாமரையும் அழகா போட்டிருக்கா. அங்க வேற பொட்டெல்லாம் அழகா வச்சு விட்டுருக்கா. அதெல்லாம் இல்ல, அத்தாச்சிதையும் போட்டாங்க. ஏய் என்ன பண்ணிக்கிருக்கீங்க 2 பேரும்? விட்டா அடிச்சு மழுக்கட்டி உருண்டுருவியோ அவளையே. அத்தை, நான் அதுக்கு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிருக்கேன். ஆனா முடியவே மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியாவது உருண்டு பெறணும்னே பாக்குறேன். அக்கா, அந்த ஒரு நல்ல காரியத்தை மட்டும் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் கோயில் கட்டு கும்பிடுவேன் என்கிட்ட இருந்தாலும். என்ன செல்லக்குட்டி, என்னவா மித்ரா குட்டிக்கு அப்பா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? என்னவா உங்க அம்மா மூஞ்சிய பாரு, ஒரு மூடை எருமைச்சாணி அள்ளி மூஞ்சி நடிச்ச மாதிரி. அரே சும்மா கடங்க, வம்பளுக்காரியே வீட்டுக்கு போடியனா அப்புறம் உங்களுக்கு பூச வச்சு விட்டுருவா. கிளிப்பா, நீங்க வேற, அவ ஒரு பைந்தோழி. அருது தேவையில்லாம வம்ப விலைக்கு வாங்கி இருக்க. பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போனோன்னு சொல்லி எனக்கு சரியா சீக்கிரம் பாடையோட வாரேன். என்னடா பூசப்பட்டு பாருன்ட்ட? நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அவ அதைத்தாண்ட செய்ய போறா. நீ சும்மா கடடா, இதுல இவன் ஒருத்த நல்ல காய் இறக்குறதுல பாடேன்ட்ட. ஏண்டா நீ வம்பளுக்குறது அப்படித்தாண்டி இருக்கு. மாட்டினா சோழி முடிஞ்சு வச்சு. என் பொண்டாட்டில அப்படி கிடையாதுடா. அவ ஒரு தங்கம், வைரம், மின்னல், வைடூரியம், என் பித்தளை குட்டிடாவ. அப்படிங்களா பித்தளை குட்டி? ஆமா பித்தளை குட்டி. பித்தளை குட்டிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? டா புருஷனை எங்க வந்து என்ன பேசிக்கிருக்க? என்னங்கறேன்? மா, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அவரை பேசாம இருக்க சொல்லுங்க. வளாப்தானே போட வந்தா, அதை மட்டும் போட்டுட்டு போ சொல்லுங்க. மருதுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல சாதகரா பார்த்து அவன் நேரத்தை சரி பண்ணணும். இல்லண்டா இது எக்கு தப்பா ஏடா கூடமா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன மருது, என்னன்னே சொல்றது சரிதான மச்சான்? ஏலே அண்ணன் மச்சாங்கிற என்ன நீ முறத்தபடி பேசிக்கிருக்க? அவங்க முறையில தீய வைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா மனசுக்கு. கவலைப்படாதீ, அதான் நாங்க இருக்கோம்னு சொன்னோம்ல. அப்புறம் என்ன, கவலைப்படாம இருங்க. சொந்த பந்தம் நாங்க இருக்கும்போது அப்புறம் என்ன கவலைப்பட்டு இருக்கீங்க? என்னவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க என்ன செய்ய மாட்டோம். நான் சொன்னோம் இல்ல, உங்களால முடியல, சொல்ல முடியாது, சொல்ல நாங்களே செஞ்சிருவோம். நீங்க பாட்டுல கவலைப்படாம இருங்க. என்ன உங்களுக்கு யாரும் இல்லை நீங்க நினைக்கவே கூடாது. வீட்டுக்கு வாடி வனி வச்சுக்கிறேன். என்னடா பொசுக்குன்னு திடீர்னு வந்து சொல்லிக்கிருக்க? இப்ப நீ மட்டுமா போக போற? இல்லம்மா, இது முக்கியமான வேலைம்மா. அங்கதாம்மா பெரிய பத்திர ஆபீஸ் இருக்கு. இப்ப நான் அங்க வரைக்கும் போயிட்டு தாம்மா வரணும். வேற வழியே கிடையாது. நான் மட்டும் கிடையாது, இவளையும் கூட்டிட்டு போறேன். நானுமா? நீங்க பேசுறது பார்த்தா என்னதான் கூட்டி போக மாட்டீங்கன்னு நினைச்சேன். சரி சரி, நான் எல்லாமே இருக்க முடியாது போல தானே? ஆமா, பின்ன 4 நாள்ல எனக்கு நேரம் போக வேணாமா? நேரம் போக வேணாமல்ல, அங்க போனாலும் வேலை விஷயமா தான் அலைவேன். என்ன பண்றது, எவனோ ஒருத்தன் என்னை சாவு நிக்கிறியான். அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால இப்படித்தானே அலைய வேண்டியதா இருக்கு. ரொம்ப சடிச்சுக்கிறவப்பல இருக்கு. அப்படி ஒண்ணு சடிச்சிட்டு கூட்டிட்டு போக வேணாமே. ஐயய்ய, சண்டை ஓடுறீங்களே, என்னத்துக்கு சண்டை ஓட்ட? எப்படி போவிய? சும்மா விளையாண்டு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்பதான் போகணும்னு சொல்லியிருக்காருல, மதுரையில இருந்து திண்டுக்கல் இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகாது. அவர்தான் போகணும்னு சொல்லியிருக்காருல. சரி, வேலை விஷயமா தானே போறிய? சரி, அங்க எங்க தங்குவிய? ராமுக்கு போன் போட்டு சொல்லி அங்க ஹோட்டல்ல ரூம் போட சொல்லியிருக்கேன். அங்கதான் தங்கணும். ஒரு 4 நாள் தான் வேலை முடிச்சிட்டு வந்துட்டுன்னா அப்புறம் இங்கேதான் எனக்கு வேலை. என்ன செய்ய சொல்றிய? எரிச்சலாத்தையும் வருது. ஐயா, வேலையை அப்படி சொல்லக்கூடாது செல்வா. சரி, அருந்ததையும் கூட்டிட்டு போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளும் இருக்க மாட்டா நீ இல்லாம, அதனால நீ கூட்டிட்டே போயிட்டு வா. அதுக்குதான் இப்ப மதியானமே வந்தேன். சரி, என்ன எதுன்னு பாக்குறேன். சரி அப்பதா. சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுவா. என்ன சரிம்மா. என்ன பதா? என்ன பேசுதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையா? என்ன பேசிக்கிருக்க? நீ போ. சொன்னது காதுல வாங்கடி, இல்லன்னு வச்சுக்க அப்படித்தேன். அதுக்கப்புறம் வாம்பாடு. மாமா வச்சிட்டு போ. இலை என்ன பேசாம சொல்லிட்டு பேசுங்க. உங்க வாட்டுல காதுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறத எனக்கு என்ன விளங்கும்? பொம்பளை சமாச்சாரண்டா வெண்ண ஒட்டு கேக்குறியா? போய் கிளம்புற வேலையை பாருப்பா. சரியில்ல அப்பதா, சரியில்ல. நீ போய் என் பொண்டாட்டி நான் கேட்டுக்கிறேன். என்னடா? சரி போங்க. சரி வாரேன். அடுத்தது ஞாபகத்துல இருக்கட்டும். ஹலோ என்ன என்னதாண்டி பேசுனிய? சொல்லி தொலை.
இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன விளங்கும்? சி போ, நான் எப்படி சொல்லுவேன்? கையால சொல்லுடி. நான் எப்படி சொல்ல, ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. அடியே மூஞ்சில குத்துனேன்னு வையே, அம்படத்தையும் பாத்துக்க. சொல்லுடியே. கொஞ்சம் பக்கத்துல வாவே. பணமர அவசரத்துக்கு வந்திருந்தா எனக்கு எப்படி எட்டும்? கொஞ்சம் பக்கத்துல வா. கூட்டச்சி சொல்லு. நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. தம் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. எதுக்கு அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல, அப்பத்தான் சொன்னது நிறைவேற்றலான்னு பாக்குறேன். சீப்படா, நான் அப்படி சொல்லவும் அப்பலாம் படா போமா, வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? சரி, அப்ப நிறைவேற்ற வேண்டியதான். சரி சரி, சீக்கிரமா ட்ரெஸ் எடுத்து போய் கிளம்புவோம். வேலை விஷயமாத்தான் போறோம். சரி, நாமளும் என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப தாண்டி வெக்கப்படுற. ஆமா, பொம்பளை பிள்ளைனா வெக்க இருக்கத்தானே செய்யும். நீ போ. என்னத்த சொல்ல. சரி, என்னடி கத்துற? பின்ன இடுப்பு பிடிச்சு கிள்ளினா கத்தாம சிரிப்பாங்களா? விடுடா. நான் அப்படிதான் கில்லுவேன். என்ன செய்வ? மாமா உனக்கு பத்திரம் அடிக்கணும் மாமா. நீ இப்ப கிளம்பு நைட் ஊருக்கு கிளம்பணும் போ. சீக்கிரம் ரெடியா இருக்கணும் என்ன, வந்ததும் கிளம்புற மாதிரி. சிற்பம், கவிதை, ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம், கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். வரட்டும், பேசுவோம். ஐயோ, போலீஸ்கார வந்துட்டியா? ஓகே ஓகே ஓகே, நான் அரை மணி நேரம் கழிச்சு வரேன். இல்ல ஃபைல மட்டும் எடுத்து வைங்க, வந்துட்டுனா அப்புறம் என்ன பாத்துக்குவோம். சரி சரி சரி. எப்ப பார்த்தாலும் போன் பேசிக்கிட்டே ஆளு மூஞ்சியும் பாரு. சரி சரி, இருங்க நான் பேர அடிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வந்து அடிக்கிறேன். ஐயோ பூவரசி, அங்க மாதிரி சேலை மாட்டிக்கிச்சு, கீழே விழுக போறேன். குட்டிக்காரனா போட்டுருப்பேன். அடுப்புல காய வேக போட்டு வந்தேன், அது தீஞ்சு போச்சோன்ற எண்ணத்துல வந்து கத்தி விட்டேன். சேலை இதுல மாட்டிக்கிச்சு, நீ வந்து புடிச்சு விட்ட. ஆளு மண்டையும் பாரு, இது ஒரு பழப்பாவே தெரியும். நான் சும்மா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா நேரங்காலம் ஒண்ணு இருக்குல்ல, அதே இப்படி அமைதி விட என்ன சீப்போயா. எங்க தரப்பட்ட வயலுக்கு வெக்கலாம் வருது. ஆமா, பின்ன பொம்பளை பிள்ளையா இருந்து வெக்கப்படாம நீ பொம்பளை பிள்ளையா? யோ என்ன கோபப்படுற பொண்டாட்டி, அப்படியே மூஞ்சி பக்கத்துக்கு நல்லா இருக்கு. கோவம் ரெண்டா நல்லாவே இருக்க மாட்டேங்குது. மூஞ்சி வேலையா? நிச்சயம் வேலையே ஆகணுமா? டேய் இளங்கோ, என்னது இது? ஐயோ, எதுக்கு இப்படி பாக்குறா? ஒருவேளை விக்க ஏதாவது சரியில்லாம இருக்கா, இல்ல நான் ஆம்பளைன்னு தெரிஞ்சிருச்சா? நம்ம இளங்கோவனா? இப்பதானடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல நின்று சண்டை போட்டுட்டு இருந்தான். அதான் எனக்கு ஒண்ணும் புரியல, எப்படி இப்படி தாடி கட்டி கூட்டிட்டு வருவான்? மாமா என்னாச்சு குழந்தைனா இருக்கு? ஏதோ கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு தான் தெரியும். டேய், என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. அப்பாடா, பொண்ணா நம்பிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப கோவத்துல இருப்பீங்கன்னு தெரியும். முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. நானும் இதோ என் பக்கத்துல நிக்கிறாள் இந்த பொண்ணும் உயிருக்கு உயிரா 6 வருஷமா ஆத்திரமா காதலிச்சோம். அணு அணுவா கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ஆத்திர ஆத்திரமா?
டேய் முண்டம் டைலாக்க மாத்தி பேசிட்டு இருக்கடா. ஐயோ சாரி மச்சான். நீ செருப்படி வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்னு தெரியுது. ஏன்டா இளங்கோ எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க? உனக்கு என்ன வீட்ல பொண்ணா இல்ல? இப்படி போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க? என்ன பேச விடுங்க. யாருமே என்ன பேச விடலன்னா நான் எப்படி என்ன நடந்துன்னு சொல்ல முடியும்? அதான் சொல்றேன்ல, நானும் இந்த பொண்ணு 6 வருஷமா அணுவா காதலிச்சோம். தெரியாம ஆத்திரமானு வந்துருச்சு. இந்த பொண்ணு வீட்டுல ஒத்துக்கல. திடீர்னு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் கல்யாணம் பண்ண இந்த பொண்ணை தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏண்டி இந்த பொண்ணு நல்லாவா இருக்கு? என்னமோ அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்ப இசையோட நிலைமை இசை மூஞ்சி பாரு. டேய் இளங்கோ, நீ இப்படி ஒரு வேலை செய்வேன்னு நினைச்சு கூட பாக்கலடா இளங்கோ. அம்மா ஸ்ரீ எல்லாருமே மன்னிச்சிருங்க. அண்ணா நீங்களும் தான், அண்ணி நீங்களும் தான், எல்லாருமே மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க நீங்க உங்ககிட்ட சொல்லி இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலனா, அதனாலதான் நானே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே இவ தான் என் பொண்டாட்டி. அவளே என்னை வாடி நீ வெறுப்பேத்துற. இனி ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நடுறத வேதனை தான். வெறுப்பத்தி சாவடிப்பேன். மூஞ்சி பாரு. டியா அப்பாடா நம்பிட்டா. மூஞ்சி பாரு, ஆடு மூஞ்சியும். அவன் ஒரு ஆள் அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. லவ் பண்ணீங்களாக்கு லவ். அது ஒரு மூஞ்சி, இது ஒரு மூஞ்சி. ரெண்டே சேர்ந்து வாழ்ந்தா கிளுகிளுன்னு இருந்துரும். ஏன்டா இளங்கோ எப்பறா 6 வருஷத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா அந்த பொண்ணு பேர் என்ன? நான் பக்கத்துல வர்றேன். இளங்குவா பயமா இருக்குடா. டேய் நட்டிடா. ஹலோ அண்ணி. அண்ணியா? அப்ப நானே? டேய் அண்ணியாண்டா. ஆய்மான்னு சொல்லுடா. ஹாய்மா. என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி டபுள் டபுளா கேக்குது? ட்ரிபிளா கூட கேட்கும். இப்ப என்ன உன் அண்ணி எப்படி அழகா இருக்காங்களா? போதும் போ, தள்ளி போ. ரொம்ப கண்ணு வைக்காத என் பொண்டாட்டி. அது இல்ல, இவங்க தலைமுடிய நான் எங்க பேன்சில பாத்திருக்கேன்டா. பேன்சிலையா? பேன்சிலையா? ஏண்டி தலைமுடியாவனாவது பேன்சில வித்துக்கிட்டு இருப்பானா? போ தள்ளி போ. நான் என் அம்மா அப்பா சமாளிக்கணும். தள்ளி போ. ஏங்க இங்க என்னதாங்க நடந்துருக்கு? எனக்கு என்னமோ. ரூமுக்கு வா, என்ன ஏதுன்னு சொல்றேன். இனிமே இவ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை ஏத்துக்கிட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வைங்க. ஃபர்ஸ்ட் நைட்டா? இளங்கோ செருப்புல அடி வாங்குவேன். ஏண்டா உன்னை நட்டிக்கு வரதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒண்ணா? என்ன காரணமா தான் ஏண்டா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இங்க எவ்வளவு பெரிய இஷ்யூஷா போயிட்டு இருக்கு. உனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் நைட் ஒன்னு குறைச்சலா? ஆமா எப்படி ஏத்துக்குவீங்கல்லம்மா? நாங்க 2 பேரும் 6 வருஷம் உயிருக்கு உயிரா உருகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி உருகி காதலிச்சோம்மா. ஏன்டா இலங்கவா நீ இத்தனை உருகி போடுறப்ப அங்க ஏதோ டவுட்டா இருக்குடா. என்னமோ ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாத்தி விட்டியடா. இனி என்ன பண்றது? உருகினா அப்படித்தான். சில பேருக்குலாம் அதெல்லாம் புரியாது. ஏன் இப்படி பாக்குறீங்க? பார்த்தாலே கோவமா வருது. எதுக்கு அவனை கல்யாணம் பண்ண? கொழுந்தனாரே என்னது இது? சரி ஆனதா ஆயிப்போச்சு. உள்ள கூப்பிடுங்க. வேற என்ன பண்றது? என்னது உள்ள கூப்பிடணுமா? மாமா என்ன? இசைமா என்ன பண்றது? யாருக்கு என்ன தலையில எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். அது யாருனாலையும் மாத்த முடியாது. என்ன இளங்கோக்கு அந்த பொண்ணுதான் தலையில எழுதிருக்கு. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? உன் தலையில வேற யாராவது எழுதி வச்சிருப்பாரு கடவுள். மாமா என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? மாமா இந்த பொண்ணு வேணாமா? இவ நல்லாவே இல்ல மாமா. குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டா மாமா. அண்ணா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வாழ போறது நான் தானே. அவங்கள வாழ போறாங்க. அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்க. ஆட விட்டாதானே. நீ அவனை கல்யாணம் வேணா பண்ணியிருந்திருக்கலாண்டி. ஆனா அவன் கூட உன்னை சேர்ந்து வாழவே விட மாட்டேன். உனக்கு நான் தாண்டி வில்லி. இனிமே உனக்கு சக்காலத்தி நான் தாண்டி. அண்ணா நீங்க தானே என் மனசு புரிஞ்சுக்கிறீங்க. வேற யாருக்குமே என் மனசு புரிய மாட்டேங்குது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வேற என்ன பண்றது? கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. இனி ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். உன் பேர் என்னம்மா? அழகிய லைலா. டேய் என்னடா பேர் இது? லைலா கேள்விப்பட்டிருக்கே. என்ன அழகிய லைலாவா? ஏங்க அண்ணி உங்க பேர் என்ன? அழகிய லைலாங்களா? ஆமா அழகிய லைலாதான். சரிம்மா உள்ள போலாம். சரிம்மா என் பொண்டாட்டி உள்ள விளக்கு ஏத்துட்டோம். மாவளே என்னை வசின்ற. ஆமா எங்க உன் மியாவ காணோம். இசைப்பிரியாங்க உங்க அவங்க எங்க? ஏன் அவங்க எப்ப பார்த்தாலும் இந்த வீட்லயே தான் இருக்கணும் தான் இருக்கா என்ன? இப்படி சொல்லாம கொள்ளாம கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவன் எதுக்கு வெக்கப்பட போறான்? நான் தான் வெக்கமான எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து நிக்கிறேன். இதுல உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற. ஐயோ கடவுளே, அந்த கொடுமை என்ன ஆக போதும். சரிங்க இசைப்பிரியா, எங்க ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குதுல்ல. சரி நாங்க வரட்டோம். பொண்டாட்டி என்ன சுத்தி
பள்ளிக்கூடம் போகையில பள்ளப்பட்டி போடையில கொக்குமாக்கு ஆகி போச்சு எனக்கு. என்னம்மா இது பொண்ணை முன்னாடி வர சொல்லிட்டு இவ்வளவு மெதுவா ரூமை டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கொஞ்சம் சீக்கிரமா டெக்கரேஷன் பண்ணுவேன்லாம் கிடையாது. சீக்கிரமா பண்ணி விடுங்க. அன்னைக்கே தான் சொல்லி கொடுத்தேன்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் எப்படி டெக்கரேஷன் பண்ணணும்னு. ஓயாம சொல்லி தருவாங்களா? இது ஏன் ஃபர்ஸ்ட் நைட்டு சிறப்பா இருக்கட்டும். சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. இவங்கிட்ட உண்மை வாங்குறதுக்கு அந்த கடவுளா பார்த்து நமக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்தா இவன் ஒரு பிளான் பண்ணியிருக்கான். என்ன பிளானா இருந்தாலும் சரி, நீ அவ கழுத்துல தாலி மட்டும் தான் கட்ட முடியும். ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்க போது ஃபர்ஸ்ட் நைட்டு பீதி மாத்திரை கலந்துருக்கேன். எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது நானும் என்னென்னலாம் பண்ண போ. ரெடி பண்ணியாச்சு. ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட். நல்லா கொண்டாடுங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். பின்ன இங்க இருப்பீங்களா? வெளியே போங்க. இன்டீசெண்டா இல்ல, வெளியே போங்க. போறேன். வெளியே போன 5வது நிமிஷத்தை பேதி புடிங்கிட்டு பாத்ரூம்க்கு அடையில என் பேர் இசை இல்லடா. பாப்போம். ஹே டார்லிங், என்ன செல்லம்? என்ன எதுக்கு மாமோ அப்படி பாக்குற? முதலிரவு